நாகநந்தி பிக்ஷுவுடைய முகத்துல கோபம் கொதித்து கொண்டிருந்துச்சு. அந்த பிரதேசம் கண்டிராத கோலாகல திருவிழா. அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிரவே எப்படி மறைந்தார் என்று என்னை இன்று பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாய். அந்த விபரீத சித்திரம் என்னன்னா, எத்தனையோ நூற்றாண்டு காலமா நெடிது வளர்ந்து நீண்டு படர்ந்து ஓங்கி தழைத்திருக்கிற ஆலவிருட்சத்துடைய காட்சி அற்புதமானது. அத்தகைய ஆலமரம் விழுதுகள் காரணமா தாய் மரத்தை சேர்ந்தாற்போல கிளை மரங்கள் தோன்றி தனித்த மரங்களைப் போலவே காட்சி தருவது உண்டு. சனாதன ஹிந்து மதமாகிய ஆலமரத்திலிருந்து அவ்விதம் விழுது இறங்கி வேர்விட்டு தனி மரங்களாகி நிற்கிற சமயங்கள் பௌத்தமும் சமணமும் தான். அந்த இரண்டு சமயங்களும் பழைய காலத்துல பாரத நாட்டுல கலை செல்வம் பெருகியதற்கு பெரிதும் காரணமா இருந்துச்சு. அஜந்தா மலை பிராந்தியத்துக்குள்ள மனிதர்கள் எளிதில் எட்ட முடியாத அந்தரங்கமான இடத்துல மலையை பிளந்து கொண்டு பாதி மதியின் வடிவமா பாய்ந்து சென்ற நதிக்கரையில இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி புத்த பிக்ஷுக்கள் கருங்கற்பாறைகளை குடைந்து புத்த சைத்தியங்களையும் விகாரங்களையும் அமைக்கத் தொடங்கினாங்க. அதிலிருந்து 2வது புலிகேசி சக்கரவர்த்தியுடைய காலம் வரையில, அதாவது ஏறக்குறைய 600 ஆண்டு காலம், அந்த அந்தரங்க பிரதேசத்துல அற்புதமான சித்திரக்கலைகள் வளர்ந்து வந்துச்சு. அழியாத கல்லுல அமைத்த சிலை வடிவங்களும் அமர வர்ணங்கள்ல தீட்டிய ஓவிய உருவங்களும் பல்கி வந்துச்சு. பார்ப்போருடைய கண்களின் மூலமா இருதயத்துக்குள்ள பிரவேசித்து அளவலாவி பேசி குலாவர தேவர்களோ தேவியர்களோ வீரர்களோ வீராங்கனைகளோ சௌந்தரிய புருஷர்களோ அழகிய உருவமான நாரி மணிகளோ சைத்ரிக பிரம்மாக்களால அங்க சிருஷ்டிக்கப்பட்டு வந்தாங்க. அப்படி அஜந்தாவில் புதிய கலை சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பிரதேசம் கண்டிராத கோலாகல திருவிழா புலிகேசி சக்கரவர்த்தியுடைய ஆட்சி தொடங்கிய 36வது வருஷத்துல அங்க மிக சிறப்பா நடைபெற்றுச்சு. அதுதான் அந்த சளுக்க பேரரசன் ஆட்சியுடைய கடைசி ஆண்டு. பழைய பாரத நாட்டுல ராஜாங்கங்களும் ராஜவம்சங்களும் மாறிய போது சமயங்களுடைய செல்வாக்கு மாறுவதும் சர்வசாதாரணமா இருந்துச்சு. இந்த நாளை போலவே அந்த காலத்திலோ விசால நோக்கமின்றி குறுகிய சமயப்பற்றும் துவேஷ புத்தியும் கொண்ட மக்கள் இருக்கவே செஞ்சாங்க. சமரச புத்தியோடு சகல மதங்களையும் ஒருங்கு நோக்கி கலைகளை வளர்த்து நாட்டுக்கே மேன்மையளித்த புரவலர்களும் அப்பப்ப தோன்றுனாங்க. நம்மோட கதை நடந்த காலத்துல வடக்கே ஹர்ஷவர்தனரும் தெற்கே மகேந்திர பல்லவர் மாமல்ல நரசிம்மர் ஆகியவர்களும் அத்தகைய சமரச நோக்கம் கொண்ட பேரரசர் திலகங்களா பாரத நாட்டுல விளங்குனாங்க. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் காஞ்சி படையெடுப்பிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா நாளடைவில் அத்தகைய பெருந்தகையாரில் ஒருவரானார். அஜந்தா புத்த சங்கிராமத்துக்கு அவர் அளவில்லாத கொடைகளை அளித்து கலை வளர்ச்சியில் ஊக்கம் காட்டி வந்தார். இது காரணமாக அஜந்தாவுடைய புத்த பிக்ஷுக்கள் 600 வருஷமா அங்கு நடவாத காரியத்தை செய்ய தீர்மானிச்சாங்க. அதாவது புலிகேசி சக்கரவர்த்தியை அஜந்தாவுக்கு அழைத்து உபசரிக்கவும் அது சமயம் சிற்பக்கலை விழா கொண்டாடவும் ஏற்பாடு செய்தாங்க. சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்றதுக்காக காடு மலைகளை செப்பனிட்டு ராஜபாட்டை போடப்பட்டுச்சு. அந்த பாதை வழியாக யானைகளிலும் குதிரைகளிலும் சிவிகைகளிலும் ஏறி சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் மந்திரி தந்திரிகளும் சேனாதிபதிகளும் மற்றும் சளுக்க சாம்ராஜ்யத்துடைய பிரசித்தி பெற்ற கவிஞர்களும் கலை நிபுணர்களும் அயல்நாட்டிலிருந்து வந்திருந்த விசேஷ விருந்தாளிகளும் மேற்படி கலை விழாவுக்காக அஜந்தா வந்து சேர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் அஜந்தா புத்த பிக்ஷுக்களால் ராஜோபச்சார மரியாதைகளோடு வரவேற்கப்பட்டாங்க. வந்த விருந்தாளிகள் கும்பல் கும்பலாக பிரிந்து ஒவ்வொரு சைத்தியத்துக்கும் விகாரத்துக்கும் போய் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்து கழித்து கொண்டு வந்தாங்க. நல்ல வெயிலரித்த உச்சி வேளையில தான் விகாரங்களுடைய உட்சுவர்களில் தீட்டியிருந்த உயிரோவியங்களை பார்ப்பது சாத்தியமாகையால விருந்தாளிகள் அனைவரும் அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து மறுநாளும் மேற்படி சித்திர காட்சிகளை பார்த்துவிட்டு போவது அப்படின்னு ஏற்பாடாகி இருந்துச்சு. சக்கரவர்த்தியுடைய அன்றைய முக்கிய அலுவல்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிற்பகல்ல சிரமப்பரிகாரமும் செய்து கொண்டாயிற்று. மாலை பொழுது வந்துச்சு. மேற்கே உயரமான மலை சிகரங்களுக்கு பின்னாடி சூரியன் மறைந்து கீழே கீழே போய்கொண்டிருந்துச்சு. அந்த மலை சிகரங்களுடைய நிழல்கள் நேரமாக ஆக கிழக்கு நோக்கி நீண்டு கொண்டே வந்துச்சு. கிழக்கே இருந்த சில உயர்ந்த சிகரங்கள்ல படிந்த மாலை சூரியனுடைய பொன்கிரணங்கள்
மேற்சொன்ன கரிய நிழல் பூதங்களால துரத்தப்பட்டு அதிவேகமா கீழ் திசையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்துச்சு. மலைய அர்த்தச்சந்திர வடிவமாக பிளந்து கொண்டு சென்ற வாதோரா நதியுடைய வெள்ளமானது ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு ஆங்காங்கு துள்ளி விளையாடிக்கொண்டு அந்த விளையாட்டுல விழுந்து எழுந்து இறைந்து கொண்டு அதிவிரைவா சென்று கொண்டிருந்துச்சு. சரிவான பாறை சுவர்களிலே கண்ணுக்கெட்டிய தூரம் பாரிஜாத மரங்கள் இலையும் பூவும் மொட்டுக்களுமா குலுங்கிக் கொண்டிருந்துச்சு. அவற்றின் இடையிடையே சரக்குன்றை மரங்கள் கண்ணை பறித்த பொன்னிற பூங்கொத்துக்களை சரம் சரமா தொங்கவிட்டு கொண்டு பறந்து நின்னுச்சு. நதி ஓரத்து பாறை ஒண்ணுல 2 கம்பீர ஆகிருதியுள்ள புருஷர்கள் அமர்ந்து சம்பாஷித்து கொண்டிருந்தாங்க. சற்று அருகில நெருங்கி பார்த்தோமானா அவங்க புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவுந்தா அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுக்கலாம். 35 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த வாதோரா நதிக்கரையின் பாறையின் மேல உட்கார்ந்து அண்ணனும் தம்பியும் தங்களுடைய வருங்கால பகற்கனவுகளை பற்றி சம்பாஷித்தார்களோ, வாதாபி சிம்மாசனத்தை கைப்பற்றி சளுக்க ராஜ்யத்தை மகோ உன்னத நிலைக்கு கொண்டு வருவதை பற்றி பட்பல திட்டங்களை போட்டாங்களோ, அதே பாறையில் இன்னைக்கு அவங்க உட்கார்ந்து சம்பாஷித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் அவங்களுடைய தோற்றத்திலேயும் சம்பாஷணையின் போக்கிலேயும் மிக்க வித்தியாசம் இருந்துச்சு. பிராயத்தின் முதிர்ச்சியோடு கூட அவங்களுடைய வெளி உலக அனுபவங்களும் அக உலக அனுபவங்களும் அவங்க ஈடுபட்ட கோரமான இருதய போராட்டங்களும் ஆசா பாசங்களும் கோபதாபங்களும் சேர்ந்து 35 வருஷங்களுக்கு முன்னாடி அதே நதியில பிரதிபலித்த பால் வடிகிற இளமுகங்களை கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்த கொடூர முகங்களா செஞ்சிருந்துச்சு. முக்கியமா நாகநந்தி பிக்ஷுவுடைய முகத்துல கோபம் கொதித்து கொண்டிருந்துச்சு. ரத்தம் கசிவது போல சிவந்திருந்த கண்கள்ல அடிக்கடி கோபாக்னியின் ஜுவாலை மின்னலை போல பிரகாசிச்சுது. அவர் கூறிய வார்த்தை ஒவ்வொன்றும் நெருப்ப கக்கிக்கொண்டு பாயற அக்னி அஸ்திரத்தை போல புறப்பட்டு சீறிக்கொண்டு பாஞ்சுது. ஹா தம்பி, என்னுடைய விருப்பம் என்னவென்றா கேட்கிறாய்? சொல்லட்டுமா? இந்த கணத்தில் பயங்கர பூகம்பம் ஏற்பட்டு இந்த அஜந்தா மலையானது அப்படியே அதல பாதாளத்தில் அமிழ்ந்துவிட வேண்டும் என்பது என் விருப்பம். 1000 இடிகள் சேர்ந்தாற்போல விழுந்து இங்குள்ள சைத்தியங்களையும் விகாரங்களையும் இங்கே வசிக்கும் பிக்ஷுக்களையும் உன்னையும் உன் பரிவாரங்களையும் என்னையும் அடியோடு அழித்து நாசமாக்க வேண்டும் என்பது என் விருப்பம் அப்படின்னு சொன்னாரு நாகநந்தி. இதை கேட்ட புலிகேசி சாவதானமா, அடிகளே, அஜந்தாவுக்கு வந்தது உண்மையிலேயே பலன் தந்துவிட்டது. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமாயிருக்கிறது. கொஞ்ச காலமாக தாங்கள் ரொம்பவும் பரமசாதுவாக மாறிக்கொண்டு வந்தீர்கள். இன்றுதான் பழைய நாகநந்தி பிக்ஷுவாக காட்சியளிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி புன்னகை புரிஞ்சாரு. ஆம் தம்பி, ஆம், இன்று பழைய நாகநந்தியாக இருக்கிறேன். அதன் பலனை நீயே அனுபவிக்கப் போகிறாய், ஜாக்கிரதை அப்படின்னு பிக்ஷு நாகசர்ப்பத்தை போல சீறினாரு. அண்ணா, என்னை என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறாய் அப்படின்னு புலிகேசி கேட்டார். இன்று ராத்திரி நீ தூங்கும்போது இந்த விஷக்கத்தியை உன் மார்பிலை பாய்ச்சி உன்னை கொன்றுவிடப் போகிறேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். புலிகேசி ஹ அப்படின்னு சிரிச்சாரு. அதுக்கப்புறமா, அப்புறம் என்ன செய்வீர்கள்? அதாவது என் பிரேதத்தை என்ன செய்வதாக உத்தேசம் அப்படின்னு பரிகாச குரல்ல புலிகேசி கேட்டார். இந்த நதியில் கொண்டு வந்து போட்டு விடுவேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். அப்புறம் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்லுவீர்கள் அப்படின்னு புலிகேசி கேட்டார். ஒருவரும் கேட்க மாட்டார்கள்னு பிக்ஷு சொன்னார். ஏன் கேட்க மாட்டார்கள்? அஜந்தாவுக்கு வந்த சக்கரவர்த்தி இரவுக்கிரவே எப்படி மறைந்தார் என்று சளுக்க ராஜ்யத்தின் பிரஜைகள் கேட்க மாட்டார்களான்னு புலிகேசி கேட்டார். கேட்க மாட்டார்கள். சக்கரவர்த்தி மறைந்தது அவர்களுக்கு தெரிந்தால் அல்லவா கேட்பார்கள். ஒருவருக்கும் அது தெரியப்போவதில்லைன்னு நாகநந்தி சொன்னார். அது எப்படின்னு புலிகேசி கேட்டார். ஒரு சமயம் நான் உன்னுடைகளை தரித்து அடிபட்டு சித்திரவதைக்கு உள்ளாகி உன் உயிரை காப்பாற்றினேன். இன்னொரு சமயம் நான் உன்னைப் போல வேஷம் தரித்து போர்க்களத்தில் நின்று மகேந்திரனோடு போராடி அவன் மீது விஷக்கத்தியை எறிந்து கொன்றேன். அதே உருவப் பொருத்தம் இப்போதும் எனக்கு துணை செய்யும். நீ மறைந்ததையே ஜனங்கள் அறிய மாட்டார்கள். நாகநந்தி பிக்ஷு மறைந்ததை பற்றி யாரும் கவனிக்க மாட்டார்கள். நியாயமாக இந்த சளுக்க சாம்ராஜ்யம் எனக்குரியது. நான் மனமாற இஷ்டப்பட்டு உனக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன். சென்ற 35 வருஷமாக உன்னுடைய க்ஷேமத்தையும் மேன்மையையும் தவிர வேறு எண்ணமே இல்லாமல் இருந்தேன்.
ஆனால் நெஞ்சில் ஈவிரக்கமற்றவனும் சகோதர வாஞ்சையற்றவனும் நன்றியற்ற கிராதகனுமான நீ என்னை இன்று பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தினாய். ஆ, இந்த பூமி பிளந்து உன்னை இன்னும் விழுங்கவில்லையே என்பதை நினைத்துப் பார்த்தால் எனக்கு பரம ஆச்சரியமாயிருக்கிறது அப்படின்னு பிக்ஷு சொன்னாரு. அண்ணா, அண்ணா, நீ என்ன சொல்கிறாய்? என்னை இப்படியெல்லாம் சபிக்க உனக்கு எப்படி மனம் வருகிறது? உன்னை நான் என்ன அவமானப்படுத்தி விட்டேன் அப்படின்னு புலிகேசி கேட்டாரு. இன்னும் என்ன அவமானம் செய்ய வேண்டும்? சிவகாமி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கோரியதாக அழியாத வண்ணத்தில் சித்திரம் எழுத செய்ததைக் காட்டிலும் வேறு என்ன அவமானம் எனக்கு வேண்டும்? இதற்காகவா என்னை நீ இங்கே அழைத்து வந்தாய்? இதற்காகவா இந்த கலை விழா நடத்தினாய்? ஆஹா, துஷ்ட மிருகமே! ஒரு கலையை கொண்டு இன்னொரு கலையை அவமானப்படுத்திய உனக்காக எரிவாய் நகரம் காத்திருக்கிறது பார் அப்படின்னு நாகநந்தி பிக்ஷு சொன்னாரு. அண்ணா, உனக்கு என்ன வந்து விட்டது? அந்த பல்லவ நாட்டு நடனக்காரி உன்னை என்ன செய்து விட்டாள்? உடல் இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்த சகோதரர்களை இப்படி பிரிப்பதற்கு அவளிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது? அண்ணா, அண்ணா, என் முகத்தை பார்த்து சொல்லு. நமது 35 வருஷத்து அந்யோன்ய சிநேகிதத்தை நினைத்து கொண்டு சொல்லு. அன்றொரு நாள் இதே பாறை மீது உட்கார்ந்து நாம் கட்டிய ஆகாச கோட்டைகளையும் அவற்றையெல்லாம் பெரும்பாலும் காரியத்தில் நிறைவேற்றி வைத்ததையும் எண்ணி பார்த்து சொல்லு. இந்த தெய்வீக வாதோர நதியின் சாட்சியாக, இந்த பர்வத சிகரங்கள் சாட்சியாக, ஆகாசவாணி பூமி தேவி சாட்சியாக சொல்லு. என்னை காட்டிலும் உனக்கு அந்த காஞ்சி நகரத்து பெண் மேலாகப் போய்விட்டாளா? அவளுக்காகவா இப்படியெல்லாம் நீ எனக்கு சாபம் கொடுக்கிறாய் அப்படின்னு புலிகேசி கேட்டாரு. முன்ன காட்டிலும் கடினமான குரோதம் நிறைந்த குரல்ல புத்த பிக்ஷு சொன்னாரு. ஆமாம், ஆமாம், புத்த பகவானுடைய பத்ம பாதங்கள் சாட்சியாக சொல்லுகிறேன். சங்கத்தின் மீதும் தர்மத்தின் மீதும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். உன்னை காட்டிலும் 1000 மடங்கு எனக்கு சிவகாமி மேலானவள்தான். நீயும் உன் சாம்ராஜ்யமும் உன் புத்திர மித்திரர்களும் அவளுடைய கால் தூசுக்கு சமமாக மாட்டீர்கள். அவளை அவமானப்படுத்திய நீயும் உன் சந்ததிகளும் சர்வநாசமடையப் போகிறீர்கள். அந்த சரணாகதி சித்திரத்தை எழுதிய சித்திரக்கலைஞனின் கதி என்ன ஆயிற்று என்று உனக்கு தெரியுமான்னு நாகநந்தி கேட்டாரு. அடிகளே, அந்த துர்பாகியனை தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்னு புலிகேசி கேட்டாரு. புத்த பிக்ஷு பயங்கரமான சிரிப்பு ஒன்று சிரிச்சாரு. பார்த்து கொண்டே இரு, இன்னும் சற்று நேரத்துக்கெல்லாம் யாராவது வந்து சொல்வார்கள்னு நாகநந்தி சொன்னாரு. அண்ணா, ஒன்று நான் தெரிந்து கொண்டேன். இளம் பிராயத்திலிருந்தே பிரம்மச்சரியத்தையும் பிக்ஷு விரதத்தையும் மேற்கொள்வது ரொம்ப தவறானது. இல்வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களை அனுபவித்துவிட்டு தொலைத்த பிறகுதான் சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும். வாலிபத்திலேயே வாழ்க்கை வைராக்கியம் கொள்கிறவர்கள் உன்னை போலத்தான் பிற்காலத்தில் யாராவது ஒரு மாயக்காரியின் மோக வலையில் விழுந்து பைத்தியமாகி விடுகிறார்கள்னு புலிகேசி சொன்னார். புலிகேசி, இத்தனை நேரம் பொறுத்திருந்தேன். இனிமேல் சிவகாமியை பற்றி நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால் பொறுக்க முடியாதுன்னு நாகநந்தி சொன்னார். அடிகளே, சிவகாமி தேவியிடம் தாங்கள் இவ்வளவு பரிவு காட்டுகிறீர்களே, அவளுடைய கௌரவத்தை இவ்வளவு தூரம் காப்பாற்றுகிறீர்களே, தங்களிடம் சிவகாமி தேவிக்கு இவ்வளவு தூரம் பரிவு இருக்கிறதா? தாங்கள் அவளிடம் வைத்திருக்கும் அபிமானத்தில் 1000ல் 1 பங்காவது அவளுக்கு உண்டா அப்படின்னு புலிகேசி கேட்டாரு. புலிகேசி சக்கரவர்த்தியுடைய மேற்படி கேள்வி புத்த பிக்ஷுவுடைய உள்ளத்தை வாள் கொண்டு அறுப்பது போல அறுத்துது அப்படிங்கிறத அவருடைய முகக்குறி காட்டுச்சு. அந்த சொல்ல முடியாத வேதனைய வெகு சீக்கிரத்திலேயே நாகநந்தி சமாளிச்சுக்கிட்டு திடமான குரல்ல, அந்த கேள்வி கேட்க உனக்கு யாதொரு பாத்தியதையும் இல்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், சிவகாமி உன்னைப்போல் அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல. அவளுக்கு என் பேரில் பிரியம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு பிக்ஷு சொன்னார். அண்ணா, நீ இப்படி ஏமாறக்கூடியவன் என்று கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லைன்னு புலிகேசி சொன்னார். தம்பி, நான் ஏமாறவில்லை. நாம் அஜந்தா யாத்திரை கிளம்பிய அன்று இரவு சிவகாமி என் உயிரை காப்பாற்றினாள்னு நாகநந்தி பிக்ஷு சொன்னார். அது என்ன, உன் உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து வந்தது சிவகாமி காப்பாற்றுவதற்கு அப்படின்னு புலிகேசி கேட்டார். இந்த விஷக்கத்தியால் என்னை நானே குத்திக்கொள்ளப் போனேன். சிவகாமி என் கையை பிடித்து என்னை காப்பாற்றினாள்னு புத்த பிக்ஷு சொன்னப்ப அவருடைய அகக்கண் முன்னாடி அந்த காட்சி அப்படியே தோன்றுச்சு. அவரோட கண்கள்ல கண்ணீர் ததும்புச்சு. புலிகேசி புன்னகை புரிந்து, ஐயோ,
மகா மேதாவியான உன்னுடைய புத்தியா இப்படி மாறிப்போய்விட்டது? சிவகாமி எதற்காக உன் உயிரை காப்பாற்றினாள் தெரியுமா? அவளுடைய காதலன் மாமல்லனுடைய கையினால் நீ சாக வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மூடப்பெண் இன்னமும் அப்படி கனவு கண்டு கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னாரு புலிகேசி. இப்போ நம்ம சொன்ன அண்ணன் தம்பி சம்பாஷணை நேயர்களுக்கு நல்லா விளங்குறதுக்காக அன்னைக்கு மத்தியானம் நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கணும். புலிகேசி சக்கரவர்த்தியும் புத்த பிக்ஷுவும் சீன யாத்ரிகரும் மற்றும் சாம்ராஜ்யத்துடைய பிரமுகர்களும் ஒரு கும்பலா அஜந்தாவுடைய அதிசய சித்திரங்களை பார்வையிட்டு கொண்டு வந்தாங்க. சைத்தியங்கள், விகாரங்கள் இவற்றின் உள் சுவர்களில் புத்த பகவானுடைய தெய்வீக வாழ்க்கை வரலாறும் அவருடைய பூர்வ அவதாரங்களின் சம்பவங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. வெளித்தாழ்வார சுவர்களிலோ அந்த காலத்து சமூக வாழ்க்கை சித்திரங்கள் சில காணப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நவீன வாழ்க்கை சித்திரங்களில் புலிகேசி சக்கரவர்த்தியுடைய வாழ்க்கை சம்பந்தமான 2 முக்கிய சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. அதில் ஒன்று, புலிகேசி சக்கரவர்த்தி ராஜசபையில் சிம்மாசனத்தில் கம்பீரமாக வீற்றிருக்க பாரசீக மன்னனிடமிருந்து வந்த தூதர்கள் சக்கரவர்த்திக்கு காணிக்கைகள் சமர்ப்பித்த காட்சி. மேற்படி காட்சி எல்லோருக்கும் மிக்க குதூகலத்தை அளித்ததில் வியப்பொன்றும் இல்லை. ஆனால் மற்றொரு சித்திரம் அப்படி குதூகலத்தை உண்டாக்குவதற்கு பதிலாக அனைவருக்கும் ஒருவித அசந்துஷ்டியை உண்டாக்கி பின்னால் பெரும் விபரீதம் நேர்வதற்கும் காரணமாக இருந்துச்சு. அந்த விபரீத சித்திரம் என்னன்னா, புலிகேசி சக்கரவர்த்தியுடைய பாதங்களில் ஒரு நடன கலைவாணி தலையை வச்சு வணங்கி மன்னிப்பு கோருவது போல அமைத்த சித்திரம்தான். இதை தீட்டிய ஓவிய கலைஞன் சிறந்த மேதாவிங்கிறதுல சந்தேகமே இல்லை. புலிகேசியுடைய முகத்தையும் தோற்றத்தையும் அமைப்பதில் அவ கற்பனா சக்தியின் உதவியை பயன்படுத்தியிருந்தா. அந்த சித்திரத்தில் புலிகேசி துஷ்ட நிகிரகம் செய்வதற்கு முனைந்திருக்கிற தேவேந்திரனையொத்து கோப சௌந்தரியம் பொருந்தி விளங்குனான். கீழே கிடந்த பெண்ணுடைய தோற்றத்தில் அளவில்லாத சோகத்தையும் மன்றாடி மன்னிப்பு கோரும் பாவத்தையும் சித்திரக்கலைஞன் வெகு அற்புதமாக வரைந்திருந்தான். பக்கத்தில் நின்ற சேடி பெண்களுடைய பயந்த இரக்கம் வாய்ந்த தோற்றத்தை கொண்டு அந்த நடன பெண்ணுடைய சரணாகதியை பன்மடங்கு பரிதாபமுள்ளதாக செஞ்சிருந்தான். இவ்வளவுக்கும் பின்னாடி சற்று தூரத்திலிருந்து புத்த பிக்ஷு ஒருவர் கவலை ததும்பிய முகத்தோற்றத்துடனே விரைந்து வருவதையும் காட்டியிருந்தா. அந்த பிக்ஷுவை பார்த்த உடனேயே அவர் மேற்படி நடன பெண்ணை ராஜ தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்காகவே விரைந்து வராரு அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனத்திலும் உதயமாகும்படி இருந்துச்சு. சித்திரங்களை விளக்கி கூறி வந்தவர் மேற்படி சித்திரத்தின் தாத்பரியத்தை பற்றி சில வார்த்தைகள் சொன்ன உடனேயே அங்கிருந்தவங்க எல்லாரும் ஏக காலத்தில் நாகநந்தி பிக்ஷுவை நோக்குனாங்க. ஒரு கண நேரம் நாகநந்தியுடைய முகம் படமெடுத்த பாம்பை போல காட்சி கொடுத்துச்சு. அடுத்த கணம் நாகநந்தி தம்ம 100 கண்கள் கூர்ந்து நோக்குகின்றன அப்படிங்கிறத உணர்ந்தாரு. உடனே அவருடைய முகபாவமும் முற்றிலும் மாறி அதில் புன்னகை தோன்றுச்சு. அற்புதம், அற்புதம்! இந்த சித்திரத்துக்கு இணையான சித்திரம் உலகத்திலேயே இருக்க முடியாது. என்ன பாவம், என்ன கற்பனை! இதை தீட்டிய ஓவிய பிரம்மா யார்? அவருக்கு தக்க வெகுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு நாகநந்தி சொன்னார்.